அம்மன் ஹோட்டலுள்ளே போடப்பட்டிருந்த 50க்கும் குறைவான சேர்களிலும் பாதியளவே கூட்டம் நிரம்பியிருந்தது. ஓடியாடி சாப்பிட வந்தவர்களை கவனித்து கொண்டிருந்தான் ஹோட்டலின் மேனேஜரான கணேசன். பொம்மிடி எனும் அந்த கிராமத்துக்கு சுற்று வட்டாரத்திலிருந்து தினமும் வரும் மக்களுக்கு பசியாற்ற தரமான ஹோட்டல் என்றால் இரண்டு தான். ஒன்று இந்த அம்மன் ஹோட்டல், இன்னொன்று இதன் எதிரில் இருந்த சிவன் ஹோட்டல். எதிரில் இருக்கும் ஹோட்டல் மட்டுமல்ல, இரண்டும் எதிரி ஹோட்டலும் இல்லை. 2 ஹோட்டலுக்கும் மத்தியில் போட்டி ரொம்பவே அதிகம். எதையாவது செய்து வாடிக்கையாளர்களை தங்கள் வசம் இழுக்க 2 ஹோட்டல்களுக்கும் இடையே போட்டி பயங்கரமாக இருக்கும். அந்த ஊருக்கு இட்லி, பொங்கல், பூரி, தோசை, சப்பாத்தி மற்றும் பரோட்டா தான் ஹோட்டல் உணவு. கூடவே சட்னி, சாம்பார், வடை, குருமா. இரவிலும் அதுதான். மதியத்தில் வழக்கமான சாப்பாடு சிக்கன், மீன், மட்டன் என நான்வெஜ் வகைகளும் உண்டு. சார் வாங்க, என்ன வேண்டும் என சாப்பிட வந்தவரிடம் அவர் 2 சப்பாத்தி என்றார். குமார் 2 சப்பாத்தி. சரினே என்றார் குமார். சார் 1 நிமிஷம் என்றார் சப்பாத்தி ஆர்டர் செய்தவர். சொல்லுங்க சார் என பக்கத்தில் போனான் கணேசன். தோசைக்கு என்ன உபயோகிக்கிறீங்க? ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. நேற்று 2 நாள் முன்னாடி சிவன் ஹோட்டலில் சாப்பிட்டேன். தோசைனா என்ன டேஸ்ட்டு தெரியுமா? அவ்வளோ வாசனை, மொறுமொறுன்னு முருகலாக இருந்தது. சட்னி சாம்பாரும் டேஸ்ட்டு தனிதான். இன்னைக்கு அங்கே பயங்கர கூட்டம், அதனால தான் இங்கே வந்தேன். சப்பாத்தியாவது நல்லா இருக்குமா என அவர் சொன்னதும் முகம் சுருங்கி போனது கணேசனுக்கு. நல்லா இருக்கும் சார், நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க என்றவன் முதலாளி அழகேசன் உட்கார்ந்திருந்த கல்லா நோக்கி நடந்தான். கணேசனின் பார்வை முழுவதும் எதிர் ஹோட்டல் மேல் இருந்தது. இங்கு ஈயோடி கொண்டிருக்க அங்கேயோ பயங்கர கூட்டம். என்ன கணேசா, கூட்டத்தை காணோம்? 1 வாரமாவே இப்படித்தானப்பா இருக்கு. எதிரில் பாத்தியா என்றார் அழகேசன். பார்த்தேன். அவன் கூட்டத்தை வரவழைக்க என்னென்னமோ செய்யறான் முதலாளி. நாமளும் புதுசாக ஏதாவது செய்யணும், அப்போத்தான் அங்கே இருக்க கூட்டமெல்லாம் நம்ம பக்கம் திரும்பும் என்றான். அதை தானப்பா நானும் யோசிக்கிறேன். புதுசாக என்ன பண்ணலாம்? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா முதலாளி? சொல்லு. அதோ அந்த சப்பாத்தி சாப்பிட்றாரே, அவர் சொன்னார் எதிர் ஹோட்டலில் தோசை டேஸ்ட்டாக இருக்காம், அது இல்லாமல் வாசனையும் இருக்கான். ஒரிஜினல் கடலை எண்ணெயில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றார் அழகேசன். ஆமாம், நாம் பாமாயில் போடுறோம், நாமளும் கடலை எண்ணெய்க்கு மாறிடலாமா? அது இல்லாமல் இன்னொரு யோசனை. என்ன? இப்போ நாம் இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் தேங்காய் சட்னி, சாம்பார் மட்டும்தான் தரோம். கூட ஒரு தக்காளி சட்னியோ, வெங்காய சட்னியோ, இல்லை புதினா கொத்தமல்லி சட்னியோ, அந்த நேரத்தில் எது விலை குறைவாக இருக்கும் அதை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா என்ன? போன வாரம் டவுனுக்கு போயிட்டு வந்த என் மச்சான் சாப்பிட்டு வந்து சொன்னான். நல்ல ஐடியா கணேசா, நாளையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் என்றார் முதலாளி அழகேசன். அடுத்த நாளே சுவையான தக்காளி சட்னி பரிமாற ஆரம்பித்தனர். ஒவ்வொரு நாள் ஒரு வகை சட்னி. 3 நாளில் விஷயம் பரவ அம்மன் ஹோட்டலுக்கு கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டது. சிவன் ஹோட்டலில் காலை டிஃபன் வேளையில் வழக்கமாக வரும் கூட்டம் குறைய ஆரம்பித்து விட்டது. அம்மன் ஹோட்டலில் கூட்டம் சேர்வதை பார்த்த சிவன் ஹோட்டல் முதலாளி ஆறுமுகத்துக்கு காரணம் ஒன்றும் விளங்கவில்லை. எனக்கு தெரியுமுங்க என்றார் சூப்பர்வைசர் மாரிமுத்து. என்ன விஷயம்பா? காலையிலையும் ராத்திரியிலையும் டிஃபன் வகைகளுக்கு கூடுதலாக வெரைட்டி சட்னி சேர்த்து தராங்க. நம்ம கிராமத்து பக்கம் சட்னி சாம்பார் மட்டும்தானே தர்றது வழக்கம். இல்லை, அதை மாற்றி வித்தியாசமாக 3ஆவதாக ஒரு சட்னி தராங்க என்றான் மாரிமுத்து. நாமளும் ஏதாவது செஞ்சாகணுமே, என்ன செய்யலாம் என யோசித்தவன் ஒரு யோசனை தோணுது மாரிமுத்து என்றார். என்னங்க, மதியம் அளவு சாப்பாடு கொடுக்குறோம்ல, இனிமே அதை அன்லிமிட்டெட் சாப்பாடாக மாற்றிடலாம். இப்போ சாப்பாட்டுக்கு சாம்பார், ரசம், காரக்குழம்பு மட்டும் தருவதை இனிமே பருப்பு பொடி, நெய் எல்லாம் சேர்த்து தருவோம். நல்ல யோசனை தான், ஆனால் கட்டுப்படி ஆகுமா? அன்லிமிட்டெட் சாப்பாடு அதே வேளையில் போட்டால் தாராளமாக மாரிமுத்து. உனக்கு மனசு பற்றி தெரியாது. எதுலேயுமே கட்டுப்பாடு இருந்தால் தான் அதை மீற பார்க்கும். அன்லிமிட்டெட்னு சொன்னால் எவ்வளவு அதிகமாக சாப்பிட போகிறாங்க? அதிகமாக போனால் ஒரு கிண்ணம், எவ்வளவு நாளும் சாப்பிடலாம்னு சொன்னால் சாப்பிடவே தோணாது. என்ன லாபத்தில் கொஞ்சம் குறையும், பார்த்துக்கலாம். சரிங்க. பெயிண்டர் செல்வனுக்கு ஃபோன் செய்து இரவே போர்டு ரெடியாக்கி நைட்டு 11 மணிக்கெல்லாம் ஹோட்டல் முன்னால் போர்டு இருக்கணும். அடுத்த நாள் காலையில் போர்டு வந்துவிட்டது. காலை டிஃபன் நேரம் முடிந்து அன்று நல்ல கலெக்ஷன் என்பதால் சந்தோஷமாய் சேரில் உட்கார்ந்திருந்தான் அழகேசன். தற்செயலாக எதிர் ஹோட்டலுக்கு பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இன்று முதல் சாப்பாடு அன்லிமிட்டெட், அதே விலையில் என புதிதாய் முளைத்திருந்த போர்டு தான் காரணம். பகீர் என்றது அழகேசனுக்கு. கண்டிப்பாக வியாபாரம் குறையும் என தெரிந்து போனது. அன்று மதியமும் விடை தெரிந்து போனது.
தினமும் போகும் சாப்பாட்டில் கால்வாசி கூட அன்று சாப்பிட யாரும் வரவில்லை. சிவன் ஹோட்டலிலும் இவர்களைப் போலவே கூடுதலாய் ஒரு சட்னி டிஃபனுக்கு கொடுக்க ஆரம்பிக்க டிஃபனுக்கு வந்த கூட்டமும் இரண்டாக பிரிய ஆரம்பித்து விட்டது. என்ன முதலாளி, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, மதியம் சாப்பிட வர்றவங்க ஒருத்தருமே காணுமே, எப்படி சமாளிக்கிறது என முதலாளி அழகேசனிடம் கேட்டான். அழகேசன், வேற வழி இல்லைப்பா, நாமளும் அன்லிமிட்டெட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று, சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணுமப்பா, வேணுங்கிறதையெல்லாம் வாங்கி கொடு என தலையை குனிந்தபடி ஏதோ யோசித்து கொண்டே சொன்னவன், திடீரென ஒரு புது ஐடியா தோணுது கணேசா. நம்ம ஊர் பக்கம் சிறுதானிய சாப்பாடு எங்கேயும் கிடைக்கிறதில்ல. தினை, சாம, வரகு இதெல்லாம் சாப்பாடு கொடுத்தா என்ன ஆர்வமாக கேட்டான் அழகேசன். ஓடுமா முதலாளி என்றான் கணேசன். கண்டிப்பாக ஓடும்பா. நம்ம ஊரை பற்றி சுற்றி இருக்கிற வயசானவங்க சின்ன வயசில் இதைத்தானே சாப்பிட்டு வளர்ந்தாங்க. இப்போ கிராமங்களில் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதனால் கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுக்காரங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிற ஆர்வத்தில் சாப்பிடுவாங்க. சரிதான் முதலாளி, ஆனால் செலவு அதிகமாகுமே. சாப்பாடு 50 ரூபாய்க்கு விற்கிறோம், இதுக்கு 70 ரூபாய் போடுவோம். 2 நாளில் விளம்பரத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட சிறுதானிய உணவுகளுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. இந்த திணை, வரகு, சாமை சாப்பாடெல்லாம் நான் சின்ன வயசில் சாப்பிட்டது தம்பி, கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு பார்சல் கொடுங்க தம்பி, உடம்புக்கு ஆரோக்கியம் என்றார் ஒருவர். எதிர்பார்த்தபடியே நல்ல வரவேற்பு இருக்க அதற்காக தனியாக ஒரு சமையல் ஆலையை போட்டு விட்டார். அழகேசன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு வாரம் கடந்தது. காலை டிஃபன் வேலை வாடிக்கையாளர்களை கவனித்து கொண்டிருந்த அழகேசன் கண்களில் பட்டான் எதிர் ஹோட்டலில் முன்பு நின்றிருந்த அந்த பையன். 15 வயசு இருக்கும். சார் வாங்க, சார் வாங்க, சாப்பிட்டுட்டு போகலாம், வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும், வாங்க சார், இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி 3 வகை சட்னியோட கிடைக்கும், வாங்க சார். பாத்தியா கணேசா என்றான் அழகேசன் பக்கத்தில் வந்த கணேசனிடம். எல்லாம் ஒரு விளம்பரம்தான் முதலாளி என்ற கணேசன் உள்ளே போய்விட்டான். மதியம் சாப்பாட்டு வேலை வந்தது. பையன் சத்தம் போட்டபடியே இங்கு வந்த வாடிக்கையாளர் 2 அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அதை பார்த்த கணேசனுக்கு கோபம் வந்தது. டேய், இப்போ என்ன பண்ண? எங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவரை எதுக்கு உங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற என பையனிடம் கோபமாக கேட்டான். அவங்களாத்தான் வந்தாங்க, நான் ஒன்றும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலையே என்றான் அந்த பையன். நான் பார்த்தேன்டா, நீ கூட்டிகிட்டு தான் போன. சிவன் ஹோட்டல் முதலாளி ஆறுமுகம் வெளியே வந்தார். ஆறுமுகம் கோபமாய் பேச, பதிலுக்கு கணேசனும் கோபமாக பேச வீதியில் சண்டை போட்டு கொண்டனர். அதற்குள் வெளியில் போயிருந்த அழகேசன் வந்துவிட எல்லாம் சொன்னான் கணேசன். நீ வா, பார்த்துக்கலாம், விடுவிடு என சமாதானப்படுத்தி கணேசனை அழைத்து சென்றான். 1 மாதம் அமைதியாய் போனது. அன்று ஞாயிறும் அதற்கடுத்த நாளும் சிவன் ஹோட்டல் திறக்கவில்லை. அழகேசனுக்கும் கணேசனுக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னது, ஹோட்டல் திறக்கவில்லையா? எதிர் ஹோட்டல் மூட போறாங்களாம், சொந்த ஊர் பாப்பிரெட்டிக்கே போய் திறக்க போறாங்களாம், இனி போட்டி இருக்காது என்றவன் அழகேசனிடம் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்தான் கணேசன். அழகேசன் முகத்தில் சந்தோஷமில்லை, அதிர்ச்சி தான் இருந்தது. தப்பு கணேசா, வாழ்க்கையில போட்டின்னு ஒன்று இருக்கணும், அதுதான் நம்மளை முன்னேற வைக்கும், ஜெயிக்க வைக்கும். நம்ம திறமை என்ன, நம்ம வீக்னஸ் எதுன்னு நமக்கே நம்மளை உணர வைக்கும். நம்ம நிலைமையை நிறுத்தி கொள்ளவும், மேலும் புதுசா ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கவும், முன்னேறவும் போட்டி இருக்கணும் தான் கணேசன். அதுதான் சுவாரஸ்யம். நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லை தோக்குறோமோ அது வேற, ஆனால் தொடர்ந்து ஓடிட்டே இருக்க போட்டி அவசியம்தான். போட்டி இல்லாட்டி நம்ம தேங்கி நின்றுவோம், அது நமக்கு நல்லதல்ல, ஒரு அலட்சியம் வந்துவிடும். அது நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நல்லதில்லை தான். நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதே சரியான வலுவான போட்டி தான். போர் இல்லாத இடத்துல அமைதி இருக்காது, போட்டி இல்லாத வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது கணேசா. ஓட்டப்பந்தயத்தில் 10 பேரை ஓடி ஜெயிக்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷமும் பெருமையும் 5 பேர் மற்றும் 3 பேர் மத்தியில் ஓடி ஜெயிச்சவனுக்கு இருக்காது. போட்டியே இல்லாமல் ஓடுறவனை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. வாழ்க்கையில் அப்படித்தான். எதிர் ஹோட்டல் இல்லாதது எனக்கு சத்தியமாக சந்தோஷமான விஷயமல்ல, சோர்வையும் அயற்சியுமே தருது, அது சாப்பிட வர்றவங்களுக்குமே நல்லதில்லை என்று சொல்லவும், அடுத்த மாதத்தில் ஒரு நாள் வேகமாய் வந்த கணேசன், முதலாளி எதிரில் புதுசாக ஹோட்டல் திறக்க போகிறாங்களாம், அடுத்த வாரம் ஓப்பன் ஆக போகுது என்றதும், அப்படியே என்ற அழகேசன் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்துக்கான காரணம் கணேசனுக்கு இன்றே தெரிந்து போயிருந்தது. நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நமக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவங்க மத்தியில் நம்ம ஓடித்தான் ஜெயிக்கணுமே தவிர போட்டியும் பொறாமையினாலையும் ஜெயிக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை நினைப்போம், வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். அடுத்தவர்களை கெடுத்து நம் வாழ்க்கையில் என்றுமே முன்னுக்கு வரக்கூடாது.